எனதொருமை மைவி3 ஆட் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த பதிவு எதை பற்றினா 2 விஷயத்த சொல்லலாம்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அது எதுனா, நம்ம பாய் அதாவது முகமது சலீம் குரு அவங்க கேட்டிருந்தாங்க ஒரு சந்தேகம் கமெண்ட்ல. அது எப்படின்னா, அருமை ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். நாம் கட்டிய பணத்திற்கு தகுந்தாற் போல் வருமானம் வருகிறது. இந்த வருமானம் நமக்கு எத்தனை ஆண்டுகள் வரும்? அருமையான கேள்வி. இது நான் அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். பட் நான் ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாருமே இருக்கும், எல்லாருமே இது பயன்படுத்திங்க. ஓஎம்லேருந்து கிரவுண்ட் மெம்பர் வரைக்கும் இது, அதாவது 2 விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம பாய் அவங்க கேட்டதுக்கும் ஒரு பதில், அது இல்லாமல் மீண்டும் நான் பதில் சொல்கிறேன், கேட்டுங்க. அதாவது எப்படின்னா, நம்ம கம்பெனி ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்மளுக்காகவே செய்கிறாங்க. எப்படின்னா, இது நம்ம ஆயுள் காலம் மட்டும் இல்லை பாய், நம்ம ஆயுள் காலம் முடிஞ்சும் அதுக்கப்புறமும் வாரிசுதாரர் படி நம்ம பார்த்து தான் உங்களுக்கு விடலாம். அது எப்படி அப்படின்னீங்கன்னா, இது நம்ம இப்போ நீங்கள் என்ன ஸ்கீமில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது நீங்கள் இப்போ ஒரு 1800 சீலிங்கில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நான் அதை கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். இப்போ நீங்கள் க்ரௌன் ஆகி 1800 உங்களுக்கு கீழே ஒரு 5-6 மெம்பர்ஸ்லேருந்து 1800 சீலிங்கில் நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்கள் பையனோ பொண்ணோ இல்லாட்டி உங்கள் ஒய்ஃபோ, அதாவது உங்கள் வாரிசுதாரர், உங்கள் ரத்த சம்மந்தப்பட்டவங்க யாரோ இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆஃப்டர் டெத்து, சாவுன்றது எல்லாருக்குமே நிச்சயம் என்னைக்காக ஒரு காலத்தில், அவங்க கம்பல்சரி உங்கள் லைனில் இருக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் அந்த குரூப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழேயோ இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கு கீழேயோ, இப்படி யார் கீழேயோ நம்ம குரூப்பில் இருப்பாங்க, மைவி3 ஆடில் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எலிஜிபிள் ஆகணும்னா, ஆஃப்டர் டெத்து அவங்களுக்கு கிடைக்கணும்னா, அவங்க ஓஎம்ல இருந்து, நம்ம மைவி3 ஆட்ஸில் ஓஎம்ல இருந்து டைமண்ட் மெம்பருக்குள்ளே இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் இல்லை, அவங்களுக்கு போகாது. ஏன்னா அவங்களும் நம்ம சீலிங் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு உருவாயிடுறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு அது கிடையாது. இதுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டு. அதுக்கு என்ன வேணும்னா, அவங்க இப்போ நானே சாவறேன், என் பிள்ளைக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிருந்தால் தான் என் பிள்ளைக்கு இது போய் கிடைக்கும், சரிங்களா? அதுக்கு என் பிள்ளை ஓஎம்ல இருந்து இது டைமண்ட் மெம்பருக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிள், 18 வயசு பூர்த்தி ஆகிடணும். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு இஷ்யூ நடந்தது நம்மளுக்கு திருப்பூர் பக்கத்தில். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிட்டாங்க. வேறு வழியெல்லாம் எல்லாருமே இறந்த மாதிரி ஆகிட்டு, அவங்களோட பையனுக்கு அந்த இது கிடையாது. என்னது, வயசு 17 வயசு தான் ஆயிருந்தது, 18 வயசு ஆகல. அதனால் அவருக்கு கொடுக்க முடியல. அப்புறம் எல்லாருமே ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி அதை பண்ணி அவங்களோட அண்ணன் பையனுக்கு, அவரும் நம்ம ஆப்பில் இருந்திருக்காங்க, மைவி3ல இருக்க போய் அவங்க அண்ணன் பையனுக்கு பல சமாச்சாரம் பேசி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே ரிஸ்க்கு. நான் சொல்கிறது நம்ம மைவி3 ஆடில் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்கள் 18 வயசு பூர்த்தியான பிள்ளைங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க. எனக்கு ஒரு அளவு ஏஜ்டு ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் 1800 சீலிங்கில் இருக்கீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்கள அந்த இதிலே வச்சுக்கலாம். மற்றவங்க எல்லாருமே ஹை லெவலில் இருந்ததுன்னா தப்பு கிடையாது. இது வாரிசு பிளானாக இருக்குது. அதனால் இது எந்த வகை சந்தேகமும் வேண்டாம். நம்ம மைவி3 ஆட்ஸை பொறுத்த அளவுக்கு 100% பர்ஃபெக்ட்டு. துணிஞ்சு இறங்கி செயல்படுங்க. எல்லார்கிட்டையுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேசாமல் இந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க கூட பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இதில் இருக்குன்னு 18, இதுக்கு தகுதி 18 வயசுலேருந்து போயிட்டே இருக்கும். ஆஃப்டர் நம்ம காலம் நம்ம கையில் இல்லை. அதுக்கப்புறமும் நம்ம உங்கள் ரூபத்தில் உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வாரிசுதாரர் வேலைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். இது நம்ம அதாவது ஒரு தாய் தகப்பன் சேர்த்து வைக்கிற சொத்து இன்னைக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும், இது ஒரு பெரிய மாபெரும் சொத்து நம்ம மைவி3 ஆட்ஸு. அதனால் இது நம்பிக்கையோட நம்பி செயல்படுங்க. 1000 விமர்சனங்கள் வந்தாலும் இதில் வாங்கி இதில் விட்டு போங்க. அது சந்தோஷமாக கடந்து வந்துருங்க. இன்னும் நம்ம கம்பெனி நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது தான், இன்னும் அதிவேகம் போயிட்டே தான் இருக்குது. சொல்கிற மாதிரி நம்ம டீமில் உள்ளவங்க எல்லாருமே அவ்வளோ உற்சாகமாகவும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் சாரோட டெய்லி அப்டேட் பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்த ஆடுக்கே போக முடியுது. அப்போது சாரோட அப்டேட் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நல்லபடியாக சவுண்டு வச்சு கேளுங்க. அப்போ தான் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது தெரியும், என்ன நோக்கத்தில் வந்துருக்காங்கன்னு தெரியும். அதனால் தயவுசெய்து எதையும் போட்டு மைண்டை போட்டு குழப்பிட்டுருக்காங்க. அடுத்தடுத்த மெம்பர் உங்களுக்கு வராங்கன்னா தயவுசெய்து வரட்டும், அவங்களுக்கு இந்த பிளானை சொல்லுங்கள். சிஎம்மாக சேரணும்னா கூட சேரட்டும். நீங்கள் யாரையும் வற்புறுத்துறாதீங்க. தயவுசெய்து இது நான் அடிக்கடி சொல்லுவேன், யாரையும் பணம் கட்டுங்க பெட்டுங்கன்னு யாரையுமே இது பண்ணாதீங்க. அவங்களா நம்ம ஸ்கீம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வீடியோலாம் பார்ப்பாங்க. எல்லோரும் நம்ம பணம் வாங்குறது எல்லாமே பார்ப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் நம்ம கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அவங்க சேரட்டும். பணம் கட்டுறது கம்பெனிக்கு அவங்க பணம் கட்டல, அவங்களுக்கு டேப்லெட்டுக்கு தான் பணம் கட்டுறாங்க, சரிங்களா? 360 கட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஃபேஸ் க்ரீமு, அப்புறம் அவங்க சில்வர் மெம்பராக 3600 கட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டப்பா டேப்லெட். அந்த டேப்லெட் 100 டேப்லெட் கொண்டது. இதே தான் கால்குலேஷன், ஒவ்வொரு கால்குலேஷன், அதை பார்த்துங்க. அதனால் மகிழ்ச்சியோடு வாழலாம், மகிழ்ச்சியோடு வாங்க பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.